தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். யோவான் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 13 இறை வசனங்கள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை. நான் தேர்ந்து கொண்டவர்கள் யாரென எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என் மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும். அது நிறைவேறும் போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இன்று பாஸ்கா 4ஆம் வாரம் ஏப்ரல் 30ஆம் தேதி 2026ஆம் வருடம் வியாழன்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதாவது சீடருடைய பாதங்களை கழுவுறாரு. கழுவுன கூட என்ன சொல்றாரு, பணியாளர் தலைவரோட பெரியவர் கிடையாது, ஓகேங்களா? அதனால நாம யாரும் கடவுள் கிடையாது, கடவுளை விட பெரியவங்க கிடையாது, ஓகேங்களா? நாம் எல்லாரும் கடவுளால் படைக்கப்பட்டவங்க, கடவுளுக்காக வாழ்கிறவங்க, ஓகேங்களா? ஸோ நாம் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஏசப்பாவை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், ஓகே? ஏன்னா ஏசப்பா தான் நமக்கு கடவுளை பற்றிய முழு புரிதலையும் நமக்கு கொடுக்க வந்திருந்தார் பூமியில். நம்முடைய பாவங்களுக்காக நம்ம மீட்க வந்தார். ஸோ அவரை நம்ம முழுமையாக நம்பணும். அதுதான் பாருங்க, இப்போ போன டைமில் படித்த எல்லா நற்செய்தியும் பாருங்களேன், இவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், இவர் தான் என் மகன், என்னை நம்பினாதான் நீங்கள் போக முடியும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்ன சொல்றாரு, எல்லாமே அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பிக்கைக்குரிய விசுவாசத்துக்குரிய நற்செய்தியாக தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம், இனிமேல் நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா சீடர்கள் அந்த காலத்தில் பாருங்களேன், ஏசப்பா இறந்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்க. இறந்தப்ப எவ்வளோ நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கும் நினச்சி பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு ஏசப்பா நம்பிக்கை கொடுத்தாரு, ஓகேங்களா? அதே தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் இப்போ நம்ம பல கஷ்டங்களால் நம்பிக்கையை இழந்திருப்போம் கண்டிப்பாக. அந்த நம்பிக்கை இழந்ததுலேருந்து நம்ம மீண்டு கடவுளை நம்புவோம். கண்டிப்பாக அவர் நமக்கு உறுதியாக ஏதாவது விஷயத்த சொல்லி நம்மளை தேற்றுவார். ஏன்னா அதுவும் மனிதர்கள் தேற்றுறது மாதிரி இருக்காது. அது எப்படி இருக்கும், கடவுளே தேற்றும் போது அந்த மகிழ்ச்சி எல்லையற்றது, சரிங்களா? அதுக்காக நம்ம காத்திருப்போம், சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.